திருச்சி, சின்னசெட்டி தெரு உள்ளிட்ட இடங்களில் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் வட மாநிலங்களில் குளிர்காலம் முடிந்து கோடை காலத்தை, வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதன்படி திருச்சி மாநகரில் வட மாநிலத்தவர் அதிகம் வசிக்கும் பகுதிகளான பெரிய கம்மாள தெரு, சின்ன கம்மாள தெரு, சின்னசெட்டி தெரு, நடுகுஜிலி தெரு, ஜாபர்ஷா தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஹோலி பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அப்போது சிறுவர், சிறுமிகள், பெண்கள் மற்றும் ஆண்கள் ஒருவர் மீது மற்றொருவர் வண்ண பொடிகளை தூவியும் உடலில் பூசியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் உறவினர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மதியம் 12 மணி வரை கொண்டாடப்பட்டது. சமயபுரம் அண்ணா நகர் பகுதியில் மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழப்பு. திருச்சி மாவட்டம் சமயபுரம் கடைவீதி அண்ணா நகர் சேர்ந்த சேட்டு என்பவர் மகன் 18 வயதுடைய விஜயராகவன். இவர் நேற்று வீட்டிற்கு அருகாமையில் உள்ள வாட்டர் டேங்கில் குளித்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது அங்குள்ள ஒரு வீட்டிற்கு செல்லும் ஸ்டே கம்பி மின் கசிவு ஏற்பட்டுள்ளது. அவ்வழியாக வந்த விஜயராகவன் மீது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி தூக்கி வீசியதில் விஜயராகவன் பலத்த காயமடைந்தார். அப்போது அக்கம் பக்கத்தினர் விஜயராகவனை மீட்டு தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் கொண்டு சென்று பரிசோதனை செய்தபோது விஜயராகவன் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த சம்பவம் அறிந்து வந்த சமயபுரம் போலீசார் விஜயராகவன் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இளைஞரின் உடல் அவர்களது உறவினர்களிடம் இன்று மதியம் 1 மணிக்கு ஒப்படைக்கப்பட்டது. 5 ஆண்டுகளில் ₹1 கூட வருவாய் இல்லாத விவசாய பட்ஜெட். மத்திய பேருந்து நிலையம் அருகே விவசாயிகள் பேட்டி. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள திருச்சி பிரஸ் கிளப்பில் விவசாயிகள் ஐயாக்கண்ணு மற்றும் PR பாண்டியன் மாலை 6 மணிக்கு கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது PR பாண்டியன் பேசும்போது 5 ஆண்டுகளில் ₹1 கூட வருவாய் இல்லாத விவசாய பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளனர். 2023 நில ஒருங்கிணைப்பு சட்டம் விவசாய முகவரியை அளித்துவிட்டது. அந்த சட்டத்தை நாளை பட்ஜெட்டில் திரும்ப பெற வேண்டும். திமுக அரசு கார்ப்பரேட்டுகளுக்காகவே உள்ளது. விவசாய நலனுக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. 110 நாட்களை கடந்து டெல்லியில் போராட்டம் நடத்துகிறார். தமிழகம் தழுவிய மகாசபை கூட்டம் நடத்த உள்ளோம். தென்காசி, செங்கோட்டையில் நடத்த உள்ளோம். தாட்கோ மானியம் 3 ஆண்டுகளாக வழங்கவில்லை. கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் உள்ள கட்டுப்பாடுகளை பார்த்தால் ஊருக்கு 2 வீடு கட்டுவது பெரியதாக உள்ளது. 1 லட்சம் வீடுகள் என கூறுகிறார்கள். ஆனால் கட்டப்பட்டு உள்ளதா என தெரியவில்லை என்றார். அதனைத் தொடர்ந்து ஐயாக்கண்ணு பேசும்போது விவசாயிகள் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருப்பது போல இருக்கிறது. பிரிட்டிஷ் அரசிடம் எங்களை காப்பாற்றுங்கள் என கூறும் நிலைமையை இந்திய அரசு உருவாக்கக்கூடாது என கேட்கிறோம். சுதந்திர இந்தியாவில் இருப்பது போல தெரியவில்லை. வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி மிக குறைவானது. விலங்குகள் விவசாய நிலங்களை உள்ள பயிர்களை சேதப்படுத்துகிறது. அதனால் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். கலெக்டர் அலுவலகம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட CBS இயக்கத்தினர் மீது வழக்கு பதிவு. திருச்சி கலெக்டர் அலுவலக சாலையில் நேற்று CBS ஒழிப்பு இயக்கத்தினர் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த சாலை மறியல் காரணமாக பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் ஆர்ப்பாட்டம் நடத்திய CBS ஒழிப்பு இயக்கத்தினர் 24 பேர் மீது செஷன்ஸ் கோர்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்த தகவலை இன்று காலை 11 மணிக்கு தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடியும் ஜெயலலிதாவும் நல்ல நண்பர்கள். காந்தி மார்க்கெட் பகுதியில் TTV தினகரன் பேட்டி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தலைமையில் திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் மற்றும் செயல் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் காந்தி மார்க்கெட் பகுதியில் இன்று மதியம் 12 மணிக்கு நடைபெற்றது. முன்னதாக TTV தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில்,
கடந்த காலத்தில் மோடியா லேடியா என்ற நிலை வந்தபோது தமிழக மக்கள் ஜெயலலிதாவை வெற்றி பெற செய்தார்கள். ஆனால் பிரதமர் மோடியும் ஜெயலலிதாவும் நல்ல நண்பர்கள். தமிழகத்தில் ஜெயலலிதா ஆட்சியை பாஜகவால் மட்டுமே கொடுக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்ததால் திமுகவுக்கு வாக்களித்து மக்கள் வெற்றி பெற செய்தார்கள். தற்போது திமுக டாஸ்மாக் வருமானத்தில் ஊழல் செய்துள்ளது. இது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்றார். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மாசி மாத பௌர்ணமி 108 திருவிளக்கு பூஜை நடந்தது. இந்து சமய அறநிலையத்துறை அறிவிப்பின்படி பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது. மாசி மாதம் பௌர்ணமி நாளான இன்று சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்றதும் முதன்மையானதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் பெண்களுக்கு நுழைவுச் சீட்டு வழங்கப்பட்டு 108 பெண்கள் திருவிளக்கு ஏற்றி உற்சவர் மாரியம்மன் முன்பு பூஜை நடைபெற்றது. மாசி மாத பௌர்ணமி தினத்தில் உற்சவர் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த திருவிளக்கு பூஜையின் முடிவில் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாமல் வெளிமாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். ரியல் எஸ்டேட் அதிபர் கொலை வழக்கில் திருப்பம். திருச்சி நீதிமன்றத்தில் 2 பேர் சரண்டர். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள அரியமங்கலம் பெரியார் தெரு அம்மாகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் பொன்ராஜ். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி இரவு பொன்ராஜ் திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூர் கைலாஷ் நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் உடலில் காயத்துடன் விழுந்து கிடந்துள்ளார். பொன்ராஜ் சாலை விபத்தில்தான் காயமடைந்துள்ளார் என நினைத்து அப்பகுதி மக்கள் பொன்ராஜை மீட்டு திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் பொன்ராஜ் பரிதாபமாக இறந்துள்ளார். இந்த நிலையில் பொன்ராஜ் உடலில் இருந்த காயங்கள் சாலை விபத்தினால் ஏற்பட்ட காயங்கள் போல் தெரியவில்லை என்றும் அது யாரோ பொன்ராஜை அடித்து கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் அவரது மகனும் திமுக கட்சியின் 37வது வார்டு இளைஞரணி அமைப்பாளருமான சுந்தர்ராஜ் திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். அதன் அடிப்படையில் திருவெரும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பொன்ராஜ் உண்மையில் சாலை விபத்தில்தான் இறந்தாரா அல்லது வேறு யாரேனும் அவரை அடித்து அந்த பகுதியில் வீசி சென்றார்களா என விசாரணை செய்து வந்தபோது அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர். பொன்ராஜை சிலர் தாக்குவது அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் திருவெரும்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு பொன்ராஜின் மருமகளுடன் அரியமங்கலம் முத்துநகரைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் மகன் நிஷாந்த் என்பவருக்கும் இடையே பழக்கம் இருந்து வந்ததாகவும் அதனை பொன்ராஜ் கண்டித்ததாகவும் அதனால் பொன்ராஜை நிஷாந்த் மற்றும் அவனது கூட்டாளிகள் தாக்கியிருக்கலாம் என போலீசார் சந்தேகித்து நிஷாந்தையும் அவரது கூட்டாளிகள் சிலரையும் பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று திருச்சி 6வது குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்பந்தமாக ஸ்ரீரங்கம் அடையவளஞ்சான் வீதியைச் சேர்ந்த மகேந்திரன் மகன் பிரசன்னா, ஸ்ரீரங்கம் வடக்கு வாசலைச் சேர்ந்த ரெங்கராஜ் மகன் குணசேகர் ஆகிய 2 பேரும் திருச்சி 6வது குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். இதனால் பொன்ராஜ் இறப்பு கொலைதான் என்பது உறுதியாகியுள்ளது. மேலும் இந்த கொலை சம்பந்தமாக நீதிமன்றத்தில் சரணடைந்த பிரசன்னா, குணசேகர் ஆகிய இருவரையும் போலீசார் கஸ்டடி எடுத்து விசாரணை செய்த பிறகே நிஷாந்த் மற்றும் அவரது கூட்டாளிகள் உண்மையை கூறிய பிறகேதான் பொன்ராஜ் கொலைக்கான உண்மையான காரணம் தெரியவரும் என போலீசார் இன்று மாலை 6 மணிக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 1,06,20,548 ரூபாய் உண்டியல் காணிக்கை பெறப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட சமயபுரம் பகுதியில் சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். அவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் வகையில் உண்டியல் காணிக்கைகளையும் செலுத்துகின்றனர். அவ்வாறு பக்தர்கள் கோவிலுக்கு செலுத்தக்கூடிய உண்டியல் காணிக்கைகள் சமயபுரம் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் எண்ணப்படுவது வழக்கம்.
அந்த வகையில் இன்று அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கைகள் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இணை ஆணையர் பிரகாஷ் தலைமையில் அவற்றை எண்ணும் பணி நடைபெற்றது. அதில் ரொக்க பணமாக ரூபாய் 1,06,20,548, தங்கம் 2 கிலோ 150 கிராம், வெள்ளி 3 கிலோ 580 கிராம், அயல்நாட்டு ரூபாய் நோட்டுகள் 103, அயல்நாட்டு நாணயங்கள் 489 கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த உண்டியல் காணிக்கை கடந்த 12 நாட்களில் பெறப்பட்டவை என கோவில் நிர்வாகம் சார்பில் இன்று இரவு 8 மணிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது.